அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம சென்ற வீடியோவில் சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். அந்த திருமூர்த்தி மலையில் சந்தித்த நபர் திருக்குவளை, அதாவது நம்ம கலைஞருடைய ஊர்லேருந்து வந்தவர். அதே மாதிரி நம்ம கண்டதேவி அந்த குளத்தில் சில சிக்கல்களை அவர் உண்டாக்கிக்கிட்டதையும் நம்ம இந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தோம். இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் நம்ம பரிகாரங்களையும் அவங்களுக்கு நம்ம நிவர்த்தியையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு சிக்கல் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த சிக்கலை இருந்து அவங்க மீள்றதுக்கான வழியையும் காட்டுவது தான் நம்மளுடைய வேலை. அப்போ சாத்தியமற்ற சாத்தியங்களை சாத்தியப்படுத்துவது தான் சக்திமான்களுடைய வேலை. இங்கே ஒருவரை ஒருவர் அணுகணுன்றது இல்லை, ஒவ்வொருத்தரையும் சக்திமானாக மாற்றுறது தான் நம்மளுடைய முழுமையான வேலை. அது வரக்கூடியவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்போ சக்திமான்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அதை நம்ம தேடி பிடிச்சி அலைஞ்சி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நிவர்த்திகளை பெற்றுக்கிறணும். சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்மளுடைய முடிச்சுகள் அவுக்கிறதுக்கு அடுத்தவங்க வரமாட்டாங்க. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மெட்டீரியலை யார் பயன்படுத்துகிறானோ அவங்கிட்ட போகக்கூடாது. அது எலுமிச்சம்பழமோ தேங்காயோ வாழைப்பழமோ ஏதோ மெட்டீரியல், இந்த பட்டை நாமம்னு நெத்தியில் பூசிக்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டு டைரெக்டாக அவன் பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிங்கில் இருக்கக்கூடியவனாக இருக்கணும். அதை நம்ம ரொம்ப கவனமாக எடுத்து கையாளணும். ஏன்னா இங்கே இந்த உலகம் முழுவதும் வெள்ளாட்டுக்கறியை தொங்க விட்டு செம்பிளியாட்டுக்கறியை விற்கக்கூடிய நபர்கள் தான் இங்கே எல்லாரும். உன்னுடைய குலதெய்வத்தை அவன் ஃபோட்டோவாக மாட்டி வச்சுருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் செய்கிற வேலை வேறையாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக உங்களுடைய அணுகுமுறைகள் இருக்கணும் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப உங்களை எச்சரித்து வேண்டி கேட்டுக்கிறோம். ஆத்ம நமஸ்காரம்.